பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். நல்லா சில்லுன்னு இருக்கு. எனக்கு இந்த கிளைமேட் பிடிச்சிருக்கு. ஓசூர்ல பெங்களூர்ல எல்லாம் பார்த்தோம்னாக்கா இதை விட கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கும். அப்போது நம்மளுக்கு அந்த குளிர் வந்து தெரியாது. இது வந்து நல்லா அந்த குளிர் வந்து அடிக்ட் ஆகுது. அந்த குளிர் வந்து அடிக்ட் ஆகுது, பாடி வந்து ஏத்துக்குது. அதான் கோயம்புத்தூர் மக்கள் நல்லா கொடுத்து வச்சாங்க. ஏனுங்கண்ணா பண்றீங்க. ஸ்பீடு பிரேக்கரை ஏன் மதிக்க வேண்டும்? மதிக்காத ஸ்பீடு பிரேக்கரை நாங்கள் தகர்த்து விடுவோம். எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. பாக்குறீங்களா, கையை விட்டு மட்டும் ஓட்டுவேன், வாட்டில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, வாட்டில் போயிட்டே இருக்கு. நான் இப்படி இப்படி உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் அழுப்பா இருந்தா இப்படி உட்காந்துக்கிறேன். வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்றான். பனிஷ்மெண்ட் நம்பர் 1 ஜர்க் ஆகுனியா. ஏன்னா நேத்து விஷ்ணு வண்டி எடுக்கும் போது நான் பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன். தக்காளி அவன் வரட்டு. எனக்கு அப்பதான் தெரியும், ஆஹா இத்தனை பேர் நம்ம இப்படி பயம் காட்டி இருக்கோமா அப்படின்ட்டு. நான் வரதான் வெட்டும் போது எனக்கு அப்பதான் தெரியுது. அப்ப நம்ம பின்னாடி உட்காந்துருவேன். அதாவது நந்து பின்னாடி உட்காந்துருக்கும் போது இவ்வளவு இது இருக்கா அப்படிங்கும் போது அப்பதான் தெரியுது. அப்படின்னு நான் பதறேன். ஆனா ஒன்னும் ஆகாது எனக்கு தெரியும். இருந்தும் பயம் டபக்கு பம்பிங் ஆகுது. லைட்டா டீ அடிச்சுட்டு வந்துருவோமா? லைட்டா ஒரு டீ அடிச்சுட்டு வந்துருவோம். அடிச்சுட்டு போலாம். ஏன்றா 2 மாம்பழம் வச்சு என்றா பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்கிறீங்களாக்கும்? நல்லா எடுங்க. இன்ஸ்டால நான் நல்லா போஸ்ட் போடுற மாதிரி நல்லா எடுக்கணும். நானும் இப்படி வச்சு எடுங்க, அப்பதான் நானும் கவர் ஆகும் இல்லைங்களா? பேக்குல செல்ஃபி ஸ்டிக் இருக்குங்க, எடுத்துக்கோங்க. ஆமா. அப்புறம் பேக் எதுக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்கு அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா? என்னடா நீ கஷ்டத்துல போய்கிட்டு இருக்காப்புல. நாம ஏன் ஆரன் அடிச்சு இன்னொரு கஷ்டத்தை கொடுப்பானா? நம்ம சந்தோஷம் அப்படி போய்கிட்டு இருக்கோம். அவரு ஏதோ கஷ்டத்துல போய்கிட்டு இருக்காரு, பாவம் மனுஷன். அது இல்லைங்க, இன்னொன்னு. ஆமாங்க, அதாங்க சவுண்டு கேட்கும் போது நல்லா தெரியுதுங்க. நீங்க அதான் கரெக்டா எடுத்திருக்கீங்க. அதை கொண்டாங்க, இந்தாங்க. பங்கு மொட்டை மாடியில நல்லா காத்து வருது. ஏ கறி கொழம்பு வாசம், ஏ மனமனங்க வீசும், மல்லி பூ வாசம், ஓ வாசம் எங்கு வீசும். அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும் அட்வென்ச்சர் பைக்க பத்தி. இங்க டீ அடிச்சு போயிருமா? இதுக்கப்புறம் கடை கிடையாது இல்ல. அப்பாடா, ஒரு டீயை சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வண்டி ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அம்மா சரியான கூட்டமாக இருக்கப்பா. இவ்வளோ கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லையே. பேபி டிராஃபிக் ஆகிடுத்தா? நம்ம எப்படி போனோம்ல? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். உள்ள போனோம்னா இதுவும் உள்ள போற மாதிரி தான் இருக்குது. அப்ப நம்ம சுத்திட்டா வரணும். அப்ப இங்க உள்ளது என்னது அது? ஏன் ஏதோ சொல்ற, நம்புறேன். என்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கு? அத்தி வந்த வழியிலேயே திருப்பி அப்படியே போயிட்டு இருக்கோம்.
சும்மா சுத்திட்டு இருக்கிறோமே தவிர உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாமா. இப்படி திருப்பிட்டு வரேன். இல்ல நான் பின்னாடி இழுக்க முடியாது, வெயிட் இல்ல ஒரு வண்டி போச்சு அதான் இங்க பார்த்தேன். சரி ஓகே. டேய் உனக்கு பார்க்கிங் இடம் தெரியுமா தெரியாதா? அப்புறம் எதுக்கு இப்படிதான் போகணும்னா? பார்க்கிங் தான். உன்னை கொல்ல போறேன் பாரு. இங்க வரைக்கும் அப்ப எனக்கு தான் கூட்டு வந்த, அப்புறம் எதுக்கு இங்க எங்கன்னு கை காமிச்சா? உள்ள உள்ள எல்லாம் மாறி போச்சு. வந்து 2 மாசம் ஆகி போச்சுண்ணா. எல்லாம் இது வரதுனால 2 மாசம் தானடா. 2 மாசம் எவ்வளோ மாற்றிருக்காங்க. மறுபடியும் மைலேஜ் அடி வாங்குறானே. இங்கேயா இங்கேயா செகண்ட் லெஃப்டா? ஏய் இங்கேயே நம்ம சுத்திட்டு இருந்திருக்கோம்டா, போவே இல்லை. முதல்ல வந்த வழியிலே எங்கே இப்படி போய் அப்படி போய் அப்படி மாதிரி இப்படி வந்து இப்படி போய் இப்படி மறுபடியும் வந்திருக்கோம். போகும்போது இப்படி அப்படியே போயிடணும், மறுபடியும் இப்படி வந்து கொண்டு வந்தா கொண்டுருவேன். அப்படியே தான் வழி இருக்கான்னு சொல்லி நம்ம ரூமுக்கு போறதுக்கு. சாமி சரணம். அப்படிதான் நம்ம போனோம் பார்த்துக்க. நீ மறுபடியும் இப்படி இப்படிக்கா வந்தான்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட்டு போனா கடுப்பாயிருவேன். வாட்டில் வராங்க என்னத்தா சொல்ல. உன்னைய பாக்குறதுக்கு எவ்வளவு இது பண்ற வருச்ச இறஞ்சல் என்னைய. தக்காளி இந்த வாரம் உன்னைய பீஸ்ஃபுல்லா வரலான்னு பார்த்தா நீ இவ்வளவு இறஞ்சல் பண்ணிட்டு இருக்க. நீ என்னைய இல்ல டெஸ்ட் பண்றியா என்ன? வந்தாயிற்று. ஆமா பெரிய கேசு போ. நான்லாம் அங்க சிக்கபெல்லூர்லாம் கர்நாடகாவில் வந்து நான் வந்து கொடுக்கவே இல்லை. என்னப்பா கேட்கவே இல்லை. வெளியில போகும்போது கேட்க மாட்டானுவோ, உள்ள போகும்போதே எடுத்துருக்கலாம், அதனால கேட்க மாட்டானுவோ. நான் சிக்கபெல்லூர்லயே அங்க டிக்கெட் போட்டானுவோ, நான் எடுக்கலையே. இதெல்லாம் அன்வான்ட். சும்மா நீ கொஞ்சம் சேஃபா விடுற மாதிரி விடணும். நல்லா உள்ள கொண்டு வந்துடாண்டி தானே கழுதிய. சரி அந்த பக்கம் ஏதாவது விட முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் பக்கத்தில் விட்டாதான் நம்மளுக்கு நல்லது. ஆனால் பேசாம சிவன் கிட்ட கொண்டு போய் விட்டுருவோமா? அவன் நந்தி நீயே பார்த்துக்க அப்படின்றணும். அப்படி போடல கழுதைய. ரைட் அடுத்தால ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து ஏதோ மலைக்குள்ளே வந்த மாதிரி தெரில. சுற்றி எங்கடா மலை இருக்குது? இந்த பக்கம் ஃப்ரீயாக தான் ரெண்டா இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிறத வந்து சுற்றி மலை, ரொம்ப பக்கத்தில் மலை இருக்கும். மலைக்கு மேலே ஏறி கூட நம்ம போய் பார்க்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இது இருக்குது. ஆமாம் அதை விட இது கொஞ்சம் பெருசு தான். பேக்கேஜில் அதை விட இது கொஞ்சம் பெருசு. டக்குன்னு பண்றா இங்க பிண்டா தைக்கி. ஓகே பாருங்க. சூப்பராக பண்ணுறீங்க. போங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. எரித்தூரி பண்ணி வச்சுருக்காங்க தெரியலையே, எல்லாம் மாறி போச்சு. நான் இது எடுத்துக்கணும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கியா? அது நீ எந்த எடுக்கிற? ஐ எம் த யூடியூபர் மேன், யூ ஆர் நாட். பார்த்தீங்களா யூடியூபர் நான். அவன் ஹெல்மெட்டை போட்டு நானும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். நான் யூடியூபர்ரா.
இப்படி சொல்லி ஏதோ ஒரு பிள்ளைய நீங்கள் கரெக்ட் பண்ணலான்னு இருக்க. ஐயோ அந்த மாதிரி அசல் எனக்கு கிடையாதுங்க. தெரியல. ஏய் நல்லா இருக்கே. உண்டாடா நான் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாடுறா. இப்போ குர்றா அண்ணன்ட்ட குர்றா. இப்போ பாடுறா உன்னே தானே. ஏறி இப்போ பாரு உன்னே தானே. இப்போ பாரு இப்போ பாடுறா அண்ணனோட டேலண்ட்டை. ஆஹா இது இந்த லைட் செட்டிங்கில் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. என்னடா உட்காடுறாங்கண்ணா. என்ன பண்ணுறீங்க? உட்காந்துடலாம். இல்லை அங்கே ஒரு என்ட்ரி இருக்கல அதுக்கு விடுவாங்களா? இன்னும் பார்க்க அங்கெல்லாம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் நல்லா இருக்கும்ல. சிட்டி ஆ ஏன் இதோட நிப்பாட்டி வச்சிருக்காங்க? போனுங்கண்ணா. ஏண்டதாரு ஸ்டோரி ஒன்று. ஏய் என் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் ஆச்சுனானே எனக்கு தெரில. ஸ்டோரி ஓடணும். எனக்கு அதான் பிரச்சனை. ஒப்பந்தாடே வீடியோவே அப்லோட் ஆகலடா. யாரோ ஒய்ஃபியா இருக்குது. விவோ V20 என்னோட ஃபோனே வேற யாரும் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னோட ஃபோனே தான். இப்போ மக்களே இன்னைக்கு வந்து செம்மையான கூட்டம். இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து செம்மையான கூட்டம் இருக்கு. ஸோ மக்கள் இன்னைக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் இருந்திருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து சாதாரண நாளாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். நம்ம நைட்டு லைட் அவுட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உட்காந்துட்டோம். ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். போட எல்லோரும் உட்காந்து செம்ம கூட்டம். என்னன்னு தெரில. இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்குது. நான் பேசுகிறது கூட அவ்வளோ கேட்குதா இல்லைன்னு தெரில. இனிமேல் தான் போட்டு ஏற்றணும். ஏன்னா எந்திரிச்சு நிற்க முடியாது. எல்லோரும் உட்காருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ட்ரோன்லாம் பறக்க விட்றாங்க. என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோன்னா நம்ம இன்னும் பக்கத்தில் போயிருந்துருக்கலாம். நம்ம வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சுற்றிட்டோம்ல. அது அவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஜூமிங்கில் போட்டு ஒரு வீடியோ எடுல. இன்னும் லைட்டு நல்லா வந்துருச்சுன்னா சிவனை எடுல. ஏழு சில இருக்கிற சிவனை எடுல. ஜூமிங்கில் போட்டு வீடியோ எடு. இல்லை லைட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ இல்லை லைட் வந்ததுக்கப்புறம். இப்போ எதுக்கும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோ. தேவைப்படும். ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ இவ்வளோ கிளியாரிட்டியாக நம்ம பார்க்குறோன்னா நல்லா கொடுத்து வச்சது தான். இப்போ எனக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த இயரில் இவரை பார்க்கணுன்னு எழுதி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? நானும் வீடியோவில் வந்தேன். There is a lunar calendar, there is a solar calendar, and there is a gloomy solar calendar, which is a combination of both. The Egyptians had their own calendar, the Romans had lunar calendar, the Macedonian civilizations had a different calendar, Neo-Americans had a different calendar. Different ways of calculating. ஸோ மக்களே நம்ம வந்து இப்போ இவ்வளோ கிளியாரிட்டியாக நம்ம பார்க்குறோன்னா நல்லா கொடுத்து வச்சது தான். இப்போ எனக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த இயரில் இவரை பார்க்கணுன்னு எழுதி வச்சுருக்காரு. பார்த்தீங்களா? மக்களே எண்ட் ஆஃப் த இயரில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி வந்து லைட் செட்டப்பு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து செம்ம ஃபன்னு புக்காக நம்ம வந்திருக்கோம். செம்ம ஃபன்னாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அது அப்படியே வைப்லேயே அந்த வைப்லேயே நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதுதான் உங்களோட சேர்ந்து நானும் இன்றைக்கி வந்து லைட் அவுட் நான் பார்க்க போகிறேன். அதெல்லாம் அப்படியே நான் வீடியோவும் எடுக்க போகிறேன். லைட் அவுட்டும் வச்சு பார்க்க போகிறேன்.
வணக்கம் வணக்கம் தலைவா. திருப்பதியில் இருந்தா எங்க காணோம். கரெக்டா வச்சிருக்கேன் கண்ணு. வணக்கம் தான் மாப்பிள்ள, ட்ரோன்ல இருந்தா மக்களுங்க. தம்பி யூடியூபர் நான், ஒதுக்கி ரீடர் நான், ஆளாளுக்கு பட்டத்தை தட்டி போட்டு எனக்கு கிடைக்காதுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு கேமரா. கொண்டு
Thank you.
Within the clock, we have hours and minutes, of course. But in human experience, essentially, time is a cycle. These cycles of time they can crush you. I'm not threatening you. You can see that. Many of them, when they were children, how they were, like this they were. If you see them after 30 years, well, time crushed them. They may give many reasons. Essentially, time is crushing. You can either be crushed by time or you can be trapped in the cycle of time. Everything is well with you, but you're just bored. You don't know what this is about. You wonder how to live. So people will start doing, once survival process is taken care of and they feel trapped within the cycles of time, they will start doing more and more freaky things because they want to somehow break the boredom of this entrapment within the cycle of time. But if you learn to ride this cycle, then life will become fantastic, a very exciting ride, because it is the cycles of time which is access to the whole universe in many ways. So here we created two dimensions of time, or we recognized two dimensions of time. For all those social media troll people, dimension, dimension, dimension. So that tomorrow they have something to do. One is the cyclical time, and one is that dimension of time which is beyond that. So we said Kala and Mahakala. But today, we are looking at the watch, and just a few more hours to this year. This year is going to end. சத்குருவோட Well, in terms of planetary movement, the new year has already begun. ஆனால் நம்ம அந்த லைட்டை லிட்டப்லாம் வந்து ஒரு 8:30 In this culture, we call அது this வரைக்கும் வெயிட் பண்ணி தான் Rayana. That means a new வழி இல்லை. beginning. Post solstice. The winter solstice. இல்லை அது கிளியராக தெரியாதுல்ல என்னென்ன சொல்றீங்க? ஒயர் அப்படியே Rayanas happen. The new ஒயரோட beginning வந்துடாமலா started. Because sun's தெளிவா தெரியலையா? southward movement அது இதில் தெரியுதான்னு தெரியல ஆனால் northward. இப்போதைய ரைடர் உங்கள் லேக்ஸ்